தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் நேற்று சென்னை மாநில கல்லூரி அரங்கில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு மாநில அளவிலான பெருந்திரள் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றதை தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் அப்துல் ஹக்கீம் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் ஈயாப்பா அவர்கள் தலைமையில் கல்லூரி மாணவ மாணவியர்கள் போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாக்காமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். தொடர்ந்து போதைப் பொருட்கள் பயன்பாட்டிற்கு இணைந்த குறைப்பிட விழிப்புணர்வை ஏற்படுத்தி சிறப்பாக செயல்பட பள்ளி கல்லூரிகளில் தெரிவு செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் ஒழிப்பு மன்றங்களை சார்ந்த 6 மாணவ மாணவியர்களுக்கும் பள்ளி கல்லூரி அளவிலான தன்னார்வலர் குழுக்களை சார்ந்த 6 நபர்களுக்கும் போதைப் பொருட்களுக்கு எதிராக நடத்தப்படும் ஓவியம், கட்டுரை விழிப்புணர்வு போட்டிகளில் முதல் 3 இடங்களில் தெரிவு செய்யப்பட்ட மேல்நிலை பள்ளி, உயர்நிலை பள்ளிகளை சார்ந்த 12 மாணவ மாணவிகளுக்கும் பரிசு தொகைகள், பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகளை வழங்கி சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிபின், மாவட்ட வருவாய் அலுவலர் சரவணன், திட்ட இயக்குனர் ஊரக வளர்ச்சி முகமை செல்வராணி, உதவி ஆணையர் கலால் பன்னீர் செல்வம் பொறுப்பு, வருவாய் கோட்டாட்சியர் ராஜி, கல்லூரி முதல்வர் சசிகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கனவு தமிழகம் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி.